ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பூசணிக்காயை வச்சு 4 வகை ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தரலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். தோலியும் நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நீங்கள் வேணாட்டி ஜீரகம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே சிம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி சிம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி கொடுக்கணும். மூடி எடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இடையில கிளறி கொடுக்கல அப்படின்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு அதே மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எந்திரிச்சாலும் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை கருவேப்பிலையை உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா இது ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு கருவேப்பிலை மணத்தோடு சேர்த்து பூசணிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை. ஒரு தடவை மட்டும் கலந்து கொடுத்துட்டு அப்படியே இறக்கிடலாம். இது சாதத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்தலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அப்படியே உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் சாம்பார் தூள் மட்டும்தான், அதனால் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை உள்ளே 4 கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பூசணிக்காயை சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் நல்லா சாம்பாருக்கு டெக்ஸ்சரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். டிஃபன் சாம்பார் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் சேர்க்கும்போது மேல் தோலியை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் தான் இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் மட்டும் புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டுக்க போகிறேன். 4 விசில் விட்டுட்டு அது நேச்சுரலாக குழாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பருப்போடு சேர்த்து பூசணிக்காயும் சேர்த்து நல்லா குழைவாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நேச்சுரலாக குழாய் வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கணும். தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு பூசணிக்காய், பருப்பு, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் கடைஞ்சி எடுக்கணும். நான் பருப்பு மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மேஷர் வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுளாக வச்சு எப்படி முடியுமோ அப்படியே நல்லா குழைவாக வர்ற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள். உள்ளே பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு. நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்ததும் இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. ஒரே தடவையில் வச்சு விசில் விட்டு எடுக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாம்பார் சூடாக இருக்கும்போதே மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட்லி மேலே நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது தோசை, பணியாரம்னு எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும், சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். அடுத்ததாக பூசணிக்காயில் ஃப்ரை ரெசிபி தான் மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லுவேன்.
இதை செஞ்சு கொடுக்கும்போது பூசணிக்காயில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மேல் தோலையும் நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதியும் நீக்கிட்டு அப்படியே நான் வந்து கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி வாங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. கிரேட்டர், சாப்பர்னு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேலை வந்து டக்குன்னு முடியுது. பூசணிக்காயை வச்சு ஒரே தடவை ரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து கிரேட் பண்ணி கொடுத்துருது. திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி உள்ளே வச்சு எல்லா பூசணிக்காயும் துருவி எடுத்துக்கிறேன். 1 நிமிஷத்தில் 1 கிலோ அளவு கூட வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக வந்ததை மட்டும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் கிரேட்டர், ஸ்லைசர்னு 2 பிளேடு இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எப்படி துருவி கொடுத்துருக்கு பாருங்கள். துருவுறது, ஸ்லைஸ் பண்ணுறது எல்லாமே நான் இந்த மிக்சியில் தான் வந்து பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிக்சி. நம்ம கையில் துருவினா கூட இவ்வளோ நைஸாக அழகாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமேன்னு ஈவனாக. அடுத்து சாப்பருக்கு அந்த மேல் மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு பிளேடு வந்து போட்டுக்கிறேன். இதில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 கிலோ வெங்காயம் கூட வந்து போடலாம் அட் அ டைம். பெருசாக இருக்கிறதுனால அப்படியே 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். சீக்கிரமாக வந்து ஒரே சுற்றுலேயே வந்து முடிஞ்சு போயிடும். வெங்காயத்தை சாப் பண்ணி கொடுக்குற பிளேடு தான் போட்டிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை தயிர் வெங்காயத்துக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணுன்னாலும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை கொடுத்துருக்கேன். சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் லிங்க் டச் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரே சுற்றுலையே வந்து சாப் பண்ணி எடுத்துருச்சு. நல்லா சின்ன சின்னதான்னு ஒரே டயத்தில் 1/2 கிலோ 1 கிலோ வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி போட்டால் கூட டக்குன்னு வந்து நமக்கு வந்து வேலை ஈஸியாகிடுது. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க அனுப்புகிறவங்களுக்கு இந்த மிக்ஸி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துருவி வச்சுருக்க பூசணிக்காயோடு சேர்த்து இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கூட ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்க தண்ணியே போதும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே தான் வந்து கை வச்சு பிசைய போகிறேன். பூசணிக்காயிலையும் தண்ணி விட்டு வரும், வெங்காயத்துலேயும் தண்ணி விட்டு வரும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு வந்துடும். கை வச்சு பிசையும் போதே நல்லா தண்ணி விட்டு வந்துடும். ஒரு தடவை வந்து கிள்ளி போட்டு பார்த்துக்கோங்க. பக்கோடாவை நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு கொடுக்குறப்ப பூசணிக்காயில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. எண்ணெயை காய வச்சு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே கிள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சிடாதீங்க, அப்புறம் கை பக்கத்தில் வந்து கொண்டு போக முடியாது. பக்கோடா சேப்புக்கு அங்கங்கே ஒன்று தனித்தனியாக வந்து கிள்ளி விட்டுக்கிறேன். நம்ம கிள்ளி விடுற எல்லாமே உள்ளே மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு கொஞ்சம் செவந்ததும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ஜூஸியாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காயில் தான் செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், அந்த ஃப்ளேவரே இருக்காது. அங்கங்கே தெரிகிற மல்லி, கருவேப்பிலை எல்லாமே பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த பேட்ச்சு இதே மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக வந்து கிள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து பொன்னிறமாக வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சாதத்துக்கு சைடிஷாக வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பூசணிக்காய் பச்சடி பார்த்துடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சூட் ஆகும். இதுக்கு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுவும் நல்லா செவந்து வரட்டும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை 10 போல் எடுத்துகிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொன்னிறம் ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன்.
மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க சத பகுதியை நீக்கிட்டு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பச்சடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூசணிக்காயை அதிகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் வந்து இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குறைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். புளி வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா மட்டும் போதும். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து வரும்போது செமி கிரேவியாக வரும். உங்களுக்கு இன்னும் நல்ல லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா 3 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியும் சுண்டி வந்துருச்சு, நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை அப்படியே அடுப்புலேயே வச்சு மேஷர் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மைய கடையணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்தால் கூட போதும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சு பருப்பு மத்தில் வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கடைஞ்சி எடுத்தாச்சு. இது கூட கை நிறைய நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து உள்ளே அடுப்புலேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த பூசணிக்காய் பச்சடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்து கூட சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் புளி சேர்த்துருக்கனால பூசணிக்காய் ஃப்ளேவர் அதிகமாக வந்து தெரியாது. பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுவாங்க. தோசைக்கு வச்சுருக்கேன், எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி காய்களை வந்து சமைச்சு கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும்போது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.